కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా. ப்ராப்ளமா கண்டுபிடிச்சிங்களா? சாந்தனு வாங்க தம்பி. இது நியாயமா டியூட்? சாயந்தரம் 4 மணிக்கு பொண்ணு பார்க்க போறேன், என் கூட வாடான்னு சொல்லிட்டு இப்படி காலைல 10 மணிக்கே பொண்ணு பார்க்க குடும்பத்தோட வந்திருக்கியே. என்னடா உளற? 4 மணிக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். உன்னை கூப்பிட்டு இவங்களாம் யாரு? நம்ம ஈவினிங் பொண்ணு பார்க்க போறோம்ல, அதனால அவங்க சொந்தக்காரங்க யாராவது. சொந்தக்காரங்க எதுக்கு டியூட் பொண்ணு பார்க்க வர மாதிரி பூப்பழம் தட்டோட வரணும்? அவங்கள கூப்பிட்டு போமா. என்னடா சொல்ற? எனக்கு என்னவோ சொந்தக்காரங்க மாதிரி தெரியல டியூட். ஒருவேளை உங்களை 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இவங்களை காலையிலே வர சொல்லியிருந்தாங்கன்னா? பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ற, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்ற. மிஸ் பண்ணிரு போற டியூட். நான் அப்பா கால் பண்றேன், நீ அங்கே ஓகே டியூட், நான் அங்கேயே வெயிட் பண்றேன். சொல்ற அப்பா. பிருந்தா வீட்டுக்கு கால் பண்ணி அவளை யாராவது பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு கேளு. உனக்கு எப்படி தெரியும்? வினோத் அவங்க வீட்டு வழியே போகும்போது பார்த்துருக்கான்ப்பா. அவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சை கேட்குறிய நீ? அதான் சாயந்தரம் பொண்ணு பார்க்க போறோம்ல, அப்ப பேசி பண்ண. அப்ப இப்ப பாக்குற பையனை பிருந்தாக்கு பிடிச்சி போச்சுன்னா சிம்பிள், வேற பொண்ணை பார்த்துக்குவோம். யோ அப்ப நான் சரி பாக்குறேன், இல்ல வேற திட்ட போறேன். வேற பொண்ணை பாக்குறதுக்கு எதுக்கு பிருந்தாவோட போட்டோ காட்டினேன்? என்ன விளையாடுறியா? மரியாதை பிருந்தா வீட்டுக்கு போன் போட்டு கேளு. டேய், பொண்ணு வீடுனா 4-5 வரன் பார்க்காதாண்டா செய்வாங்க. ஓஹோ, அதுக்காக நீங்க வேற வரன் பார்க்காதீங்க நான் சொல்ல முடியும்? நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. பிருந்தாக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். இந்த சம்பந்தம் நல்லபடியா முடியும்டா. அப்பா நான் பாத்துக்கிறேன். என்ன நவீன்? நவீன், டேய், நிஜமாவே பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்களா? ஏதாவது சொதப்பிட போறோம்டா. டியூட் இன்னுமா என்ன நம்பல? சத்தியமா காக்கா கேலி ப்ராமிஸ். நவீன் வாங்க. உங்களை ஈவினிங் தானே பொண்ணு பார்க்க வர சொன்னோம். அது நான் பிருந்தா கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல நீங்க ஈவினிங்கே வாங்க பார்க்கலாம். இல்லை நான் பிருந்தா கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும். இல்ல நீங்க ஈவினிங் வாங்க, கட்டாயம் பொண்ணு பார்க்கலாம். அங்கிள் உங்களுக்கு கூப்பிட்றாரு பாருங்க. ஆமாண்டி. டேய் வாடா வாடா வாடா. தம்பி தம்பி, டேய் நீ சொன்னது உண்மைதான்டா. பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல. ஆமாம், அதில் யாரா மாப்பிள்ள? வேர்க்கலனாலும் அடிக்கடி கர்ச்சி வச்சு டச்சப் பண்ணுறானே, அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீனியஸ் ராணி. ஜாங்கிரி லட்டுலாம் வச்சுருக்காங்க. ஹாய், என்னோட பேர் நவீன். ஹாய், பிருந்தாவோட ஃப்ரெண்ட். ஹாய், ஐ எம் வினோத், பிருந்தாஸ் பெஸ்டி. ஐயோ, என்ன அங்கிள், பிருந்தா இன்னும் ரெடியாவில் பாருங்க. மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கலாமா? தம்பி ஷி இஸ் ஆல்வேஸ் லேட். இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன். பிருந்தா, பிருந்தா, எங்க போற? பிருந்தா, அது கிச்சன். டியூட், ஓ ஐ திங்க் மேலே தான் இருப்பாங்க. பிருந்தா, பிருந்தா, நவீன்,
உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். எதுக்கு? உங்கள் பொட்டு மேலே கோவமாக இருக்கேன். சிறுவட்ட பசையிட்டுத்தான் இவள் நெற்றியை நீ அழகுபடுத்த வேண்டுமோ? உங்கள் கம்மல் மேலே கோவமாக இருக்கேன். நீ ஊஞ்சல் ஆடுவதற்கு இவள் செவ்விதழில் என் துளையிட்டாய். உங்கள் கண்மை மேலே கோவமாக இருக்கேன். நீ இவள் இமைகளில் தீட்டிக் கொள்வதற்கு என்னவளை சில நொடிகள் சிலையாக்காதே. வளைகளே, இவள் கைகளை இருக்காதே. நீ இருக்குவதினால் என் இதயத்தை சொல்கிறது சிவப்பு வளையங்கள். டியூட், அவ்வளோதானா? இல்லை சிஸ்டர், ஹேண்ட்பேக்கு, லிப்ஸ்டிக்கு, செருப்பு மேலாம் கூட உனக்கு கோவம் இருக்கா? டேய், கதவை சாத்திட்டு வெளியே போ. எதுக்கு டோர் லாக் பண்ண சொல்றீங்க? ஏய், என்னை 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு காலைல இன்னொருத்தர் பொண்ணு பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்க. பொதுவாக ஒரு பொண்ணுக்கு 2-3 வரன் வர்றது சகஜம்தான். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா நவீன் ஒருத்தரோட ஃபோட்டோ காட்டினீங்களே, அவர் மேன்லியா அழகா. சரி, சுமாராக இருக்கார்ல, அவரை முதல்ல வர சொல்லுங்க, மற்ற வரன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி தானே நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கீழே வந்தவனை பார்க்க மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்க. இதை பார், உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கல்யாணம் பண்ணால் உன்னை தான் பண்ணுவேன். நீயும் கல்யாணம் பண்ணணும்னா என்ன தான் பண்ணணும். எனக்கு இன்னொருத்தி இல்லை, உனக்கு வேற ஒருத்தர் இல்லை. ஸோ கீழே போய் மாப்பிள்ளை கிட்ட காஃபி கொடுத்துட்டு அவனை பிடிக்கலன்னு நீ சொல்ற. சொல்லலைன்னா என்னை பார்த்தா என்ன சாக்லேட் பை மாதிரி தெரியுதா? சமத்து பிள்ளையா? கீழே போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நவீனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லு. இல்லைனா வந்திருக்கிற மாப்பிள்ளை கிட்ட நீ நான் லவ்வர்ஸ், நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் நான் உன்னை பொண்ணு பார்க்க வரதெல்லாம் சின்னதாக ஒரு செட்டப் அப்படின்னு வந்திருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவேன். பார்த்துக்கோ. பிருந்தா, பிருந்தா, வெளியே வா, டைம் ஆச்சு. சொல்லிடுவல்ல? சொல்ற. பிருந்தா, கேக்குதா இல்லையா? நவீன், பிருந்தாட்ட பேசிட்டீங்களே, கிளம்புங்க. முதல்ல அவங்க போட்டோம், நான் போறேன். வருங்கால மாப்பிள்ளையே வீட்டு விட்டு துரத்ததுலேயே குறியா இருக்காது ஆண்டி. இவன் வேற. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? இப்படியே ரைட்டில் போ. ஓகே. டியூட், நீ எதுக்கு என்ன வெளில போய் கதை சாத்த சொன்னான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு காலில் உள்ளது தானே மாப்பிள்ள? பொண்ணு ஆந்திவே. இப்படியே மசமசன் காஃபி குடிச்சிருந்தா அப்படியே மாமாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு மாமா பிடிச்சிருக்கான்னு கேட்டுலாமே. அது இல்லைங்க, அதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். ஆஃப்கோர்ஸ். தம்பி, எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சா என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி. இவன் ஒருத்தன். இல்லை அங்கிள், எதுக்கும் பிருந்தா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம்ல? தம்பி சொல்றதும் கரெக்டு தான். என்னம்மா, என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்லிடு.
சொல்லுமா, எங்க பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம். பொண்ணு எனக்கு பிடிக்கல. போயாச்சா? என்னடா சொல்றீங்க? வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக கூறி பெண்களையும் அவர்களது குடும்பத்தையும் ஏமாற்றி திருமணம் செய்து அவர்களை விபச்சாரத்திற்காக இருக்கும் ஒரு கும்பல் இயங்கி வருகிறது. சார், என் பொண்ணை பார்த்து 3 வருஷம் ஆகுது சார். எங்க இருக்கானே தெரியல சார். என்ன சொன்ன? நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் நீ பொண்ணு பார்க்க வரதெல்லாம் ஒரு செட்டப். சொல்லு. இப்ப சொன்னா அவங்களால கேட்க முடியுமான்னு தெரியல. சொல்லு, போய் சொல்லு நவி. ஏய் சும்மா இருடி. ஏற்கனவே அவர் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ வர கண்ணை நீட்டிக்கிட்டு போ. தம்பி தம்பி மேல ஏறி உட்காருங்க. தம்பி தம்பி மேல ஏறி உட்காருங்க. இனிமேல் எந்த என்கவுண்டர் ஆபரேஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே பிளான் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது ஆபரேஷன் பிளான் பண்ணீங்க. சார், ஆபரேஷன் பாக்குவத்துல கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல். ஆபரேஷன் பாக்குவத்திலையா? கெவின் மொபைலில் தான் யாரோ மெசேஜ் பண்ணி அலர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம். ஆமாம் சார், ஈவினிங் பிருந்தாவை பொண்ணு பார்க்க வரேன். ஓகே சார், நான் ரிப்போர்ட் எஸ்ஐ கணேஷ்ட கொடுத்து அனுப்புறேன் சார். தேங்க்யூ சார். தம்பி, இதுக்கு தான் உங்களை 4 மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னோம். எதுக்கு? எங்களை 4 மணிக்கு போறதுக்கா? ஐயோ, உங்களையே தம்பி போட போறோம். இந்த கும்பல் தான் கல்யாணம்ன்ற பேர்ல பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டுல வித்துறாங்களாம். நீங்க இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்கலையா? அதான் அவங்கள என்கவுண்டர் பண்ண சொல்லி கமிஷனரோட ஆர்டர். அதுக்காக தான் இந்த பொண்ணு பார்க்குற செட்டப்பு. செட்டப்பா? செட்டப் அவங்களுக்கு தான். உங்களை நிஜமாவே 4 மணிக்கு பொண்ணு பார்க்க தான் தம்பி வர சொன்னோம். நீங்க 2 பேரும் தான் அடம் பிடிச்சு காலையிலேயே வந்துட்டீங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ண அந்த நாதாரி தான் யாருன்னு தெரியல. தம்பி நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த குண்டு உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மேல போய் சேர்ந்திருப்பாரு. டேய் சும்மா இருடா, நீ வேற அபசகுணமா பேசிக்கிட்டு. வணக்கம் சம்பந்தி. நான் பெத்த தருதல் உள்ளதான் இருக்கா? உள்ள வாங்க. வணக்கம் சம்பந்தி. இந்த தருதலையும் இங்கே தான் இருக்கா? உட்காருங்க சம்பந்தி. ஏண்டா, பிருந்தாவை யாரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன். இங்கே வந்தால் ஒருத்தரும் எங்கானோ? எல்லாம் மேலே போயிட்டாங்க. மேலையா? சொந்தக்காரங்களாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதானே சொல்கிறீங்க தம்பி? உனக்கு சொந்தக்காரங்களுக்கும் பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது கூட சேர்ந்தப்ப
டேய் நேரில் பார்க்க சுமாராக தானடா இருக்கா, இவளை பார்க்கவா விழுந்து அடிச்சுட்டு ஓடி வந்த? டியூட் உங்க அப்பனை வாய மூட்டு கம்முன்னு இருக்க சொல்லி அந்த பொண்ணு கண் எடுத்து போட்டுற போகுது. நவீன், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பொண்ணு பேர் பிருந்தா, ஐபிஎஸ். அப்பா குலசேகரன், இன்ஸ்பெக்டர். மாமா தர்மராஜ், அவரும் ஒரு இன்ஸ்பெக்டர். அது சரி. தம்பி உங்க பேர் என்ன? வெற்றி, ஐபிஎஸ். அப்ப குடும்பமே போலீஸா? டியூட் உங்க அப்பனுக்கும் மேல என்ன காண்டோ தெரியல, நான் வசமா கோத்துட்டு இருக்காரு. என் பையன் நவீன் இது வரைக்கும் என் பேச்சை மீறி எதுவும் செஞ்சதில்லை. ஆனா இன்னைக்கு பிருந்தாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் என் பேச்சை மீறி இங்க வந்திருக்கானா, எனக்கு என் பையனுடைய சந்தோஷம் தாங்க முக்கியம். ஏமா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. டியூட் உனக்கு என்கவுண்டர்ல இல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஆயுள் தண்டனை தான். எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாமே பிடிச்சிருக்கான்னு. மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அமைதியா இருக்க? பணமா விழுந்துருச்சு. ஆமா 4 பணம். சும்மா லூசு. சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்றேன் நவீன், பிருந்தாவை பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்லிடுறா, எஸ்கேப் ஆயிடுவோம். சொல்லுங்க நவீன். சொல்லுங்க மாப்பிள்ள. டேய் வாயை திறந்து சொல்றா. பிடிச்சிருக்கு 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 பிடிச்சிருக்குப்பா. ரொம்ப பாவண்டா நீ. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, பாக்குவத்துல மாத்திக்குவோம். ஓகே, அப்ப நாங்க வரட்டுங்களா? வரங்க, வரம்மா, வரோம். வாங்க. வாங்கப்பா. பா, இவங்களுக்கு மாதிரி இன்னொரு குரூப் இருக்குப்பா. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாக்கவத்தில் மாற்ற வேண்டியது இருக்கும். कंदे बदनामि शुभगे त्वं सञ्जीव शरदशतम्